ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம திணையை வச்சுட்டு எப்படி இட்லி மாவு ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் நீங்கள் தோசை குழிப்பணியாரமும் செஞ்சுக்கலாம். இதுக்கு 1 கப் அரிசி, 2 கப் திணை, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 கப் உளுந்து, இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து எடுத்து அரைச்சிடலாம். இந்த மாதிரி சாஃப்டாக ஃப்ளஃபியாக வர வரைக்கும் அரைச்சிக்கோங்க. அடுத்தது நம்ம திணை, வெந்தயம், அரிசி இது 3ஐயும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம 2 மாவையும் கை வச்சு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு அதை மூடி வச்சு 8 மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுறணும். இந்த 8 மணி நேரத்தில் இந்த மாவு நல்லா புளிச்சு நல்லா வந்திருக்கும். பாருங்கள், 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளோட மாவு நல்லா பொங்கி இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போது இந்த மாவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கரண்டி வச்சுட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி ஊற்றிடலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அது சூடானதுக்கப்புறம் நம்ம இட்லி தட்டில் நம்ம மாவு எல்லாத்தையும் ஊற்றிட்டு இதை வச்சு மூடி வச்சு 10 நிமிஷம் வேக வைக்கணும். பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட இட்லி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த இட்லி ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும், அரிசி இட்லி மாதிரியே இருக்கும். இப்போது அந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம். வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் குழிப்பணியாரமும் பண்ணிக்கலாம்.